குட் மார்னிங், குட் மார்னிங். சொல்லுங்க, இன்னைக்கு மார்னிங் செக்ஷன் எப்படி இருந்தது? ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது சார். நிறைய விளக்கங்கள் இன்னைக்கு கொடுத்தாரு ஜி. ரொம்ப அற்புதமா இருந்தது. என்னன்னாக்க எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. ஆனா அது நல்லது எது கெட்டது எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை புரிஞ்சுட்டு கரெக்டா பண்ணும்போது லைஃப்ல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப நல்லா இருந்தது சார். ஏன்னா அதே மாதிரி தான் பிசினஸ் எல்லாம் நம்ம பாக்குறோம், எல்லார்ட்டையும் பேசுறோம். நம்ம அந்த ஒழுக்கம்ன்றது வந்து இந்த இடத்துல இருக்கணும் கண்டிப்பா. அது இருந்தா கண்டிப்பா நம்ம நிலையில இறங்க முடியாது. சூப்பரா இருந்துச்சு சார். தேங்க்யூ சார். நிறைய விஷயங்கள் புரிஞ்சுது. தேங்க்யூ. 2024 இன்றோட முடியுது. கரெக்டா? எஸ் சார். எஸ் சார். இதுல ஒரு இதை போட்டிருக்கேன். இது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு பாருங்க. மனிதர் மனதில் எழும் எண்ணங்கள் ஏராளம், ஆனால் ஆண்டவரது திட்டமே நிலைத்து நிற்கும். கரெக்டா? எஸ் சார். இப்போ ஆசான்ஜி சொன்னதுக்கும் இதுக்கு சம்மதம் இருக்கா? கண்டிப்பா இருக்கு சார். கண்டிப்பா சார். ஆனா இது பைபிள்ல உள்ளது. இப்ப எல்லா சமயத்திலையும் எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அதுதான். இந்த 2024 இன்றையோட முடியுது. நாளைக்கு விடிஞ்சா 2025, அடுத்த வருஷத்துல கால எடுத்து வைக்கிறோம். அப்போ பழையன கழிதலும் புதியன புகுதலும் முறையே. எஸ். இருக்கிற எல்லா அழுக்கையும் விட்டுட்டு நல்ல விஷயத்துக்கு போவோம். கரெக்டா இல்லையா? கண்டிப்பா 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 கரெக்ட் தான் சார். அவர் இன்னொரு விஷயம் சொன்னார் சார். அதாவது ஆ, எல்லாத்துக்கும் நமக்குள்ளே இருக்கு. ஆனா நம்ம சிந்திச்சு முடிவு எடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னாருங்க. சிந்திக்கணும், சிந்திச்சா மட்டும்தான் ஒரு நல்ல வழி பிறக்கும் அப்படின்றாங்க. அதுவும் சரியான விஷயம் சார். நிச்சயமா நிச்சயமா. வேற யாராவது பேசுங்க. சார் குட் மார்னிங் சார். பிரபு பேசுறேன் சார். குட் மார்னிங் பிரபு சார். குட் மார்னிங். அதாவது நல்லது நடந்தாலும் நம்ம தான் காரணம், கெட்டது நடந்தாலும் இப்ப மத்தவங்களால இப்படி ஆயிடுச்சு, நேரம் நமக்கு சரியில்லை, அதனாலதான் நான் இப்படி இருக்கேன் அப்படின்றத விட நம்ம எதுவும் பண்ணாம அது நேரம் அப்படிங்கிறது நம்மளாதான் எல்லாத்தையும் பார்க்கணும் சார். அது சொன்னார் சார். என்னாலதான் நான் இப்படி இருக்கேன் அப்படின்றத நம்ம உணரணும். அடுத்தவங்க சொல்லிட்டாங்க, அடுத்தவங்க பண்ணிட்டாங்க, அதனாலதான் நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்றத நம்ம மாத்திக்கணும் சார். முதல்ல நம்ம தான் இதுக்கு காரணம் அப்படின்றத நம்ம உணர்ந்தா நம்ம எல்லாத்தையும் செய்யலாம் சார். நிச்சயமா. அதாவது தீதும் நன்றும் பிறர் தர வாரா. ஆமா சார். கரெக்டா? கரெக்டுங்க சார். அத கொஞ்சம் கரெக்டா நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். பேச வேண்டிய இடத்துல பேசணும், பேசக்கூடாத இடத்துல பேசக்கூடாது. பேச வேண்டிய வார்த்தைகளை பேசணும், மற்ற வார்த்தைகளை பேசக்கூடாது. A true leader does not create separation. A true leader brings people together. ஒரு உண்மையான லீடர், உண்மையான தலைவன் வந்து தனித்தனியா பிரிக்க மாட்டாரு, எல்லாரையும் ஒன்னா சேர்த்துக்குவாரு. அப்பதான் அங்க ஒரு லீடரு, அங்க ஒரு டீம் இருக்கும். கரெக்டா? சோ இது வரைக்கும் என்ன நடந்திருக்குது அப்படின்றத விட இனிமே என்ன நடக்க போகுதுன்றதை யோசிங்க. நடந்தது சரியா இருந்தா ஃபாலோ பண்ணலாம், தவறா இருந்தா விட்டுறலாம், மாறிடலாம். தவறு செய்யாத மனிதனே கிடையாது. இப்ப ஆசாஞ்சி அழகா சொன்னாரு, தவறு செய்யாத மனிதனே கிடையாது. ஆனா அது தவறுன்னு தெரிஞ்ச பிறகு அதை விட்டுட்டு வெளியே வர்றவன் தான் மனிதன். அதுக்கு நிறைய உதாரணங்கள் இன்றைக்கு சொன்னாரு. சாதாரணமா பிரஷ் பண்றதுல இருந்து, அதாவது டெய்லி ஒரு 2 நிமிஷம் பிரஷ் பண்றதுக்கு பதிலா மாசம் முழுசும் சேர்த்து 60 நிமிஷம் பிரஷ் பண்ண முடியுமா? பிரஷ் பண்ணா சரியா இருக்குமா? அப்ப அந்தண்டைக்கு வரக்கூடிய அழுக்க அந்தண்டைக்கு சுத்தம் பண்ணணும், அந்தண்டைக்கு செய்ய வேண்டிய வேலையை அந்தண்டைக்கு செய்யணும். நம்ம இதைத்தானே தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். டெய்லி இன்னைக்கு நம்ம ஒரு வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த வியாபாரத்துல நம்மளுடைய லாபம் என்ன, எவ்வளவு வேணும் அப்படின்றத நம்ம தான் டிசைட் பண்ணணும். அப்ப நம்ம டிசைட் பண்ணா அதுக்கு நம்ம உழைக்கணும். உழைச்சா இங்க ரிசல்ட் இருக்கா? இருக்கு. எவ்வளவு இருக்கு? நம்ம எதிர்பார்த்த விட அதிகமாவே இருக்கு. எவ்வளவு சார் இருக்கு? நீங்க எவ்வளவு வேணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அது இருக்குங்க.
அதுக்கு எப்படி செய்யணும்? ஏற்கனவே அந்த வருமானத்தை வாங்கிட்டு இருக்கிற உங்களுடைய அப்ளைனை, உங்களுடைய ஆக்டிவ் அப்ளைனை கேளுங்க. மழை பெஞ்சா மழை பெய்யுதுன்றதும், வெயில் அடிச்சா வெயில் அடிக்குதுன்றதும், இல்ல 3வது வீட்டுல ஆயா போயிட்டாங்க, இல்ல இவங்க வயசுக்கு வந்துட்டாங்க, அவங்க வீட்டுல கல்யாணம், ஏதோ ஒரு காரணத்துக்காக காரணத்தை தேடிட்டு இருக்கவங்கள நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் இன்னைக்கு கடைக்கு போகணுங்க, சந்தைக்கு போகணுங்க, பொண்ணுக்கு ஸ்கூலுக்கு போகணுங்க, அங்க பேரண்ட்ஸ் டே, டீச்சர்ஸ் டே, எல்லா டேவும் நான் போகணுங்க அப்படின்னா இல்ல. அது நம்ம இல்லைனாலும் நடக்கும். இந்த உலகத்துல யார் இல்லைனாலும் அடுத்த வேலை நடக்கும். ஆனா நம்ம டீமுக்கு சர்வீஸ் பண்றது நம்ம இல்லாம நடக்குமா? கண்டிப்பா நடக்காது சார். நாம இருக்கணும் சார். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு கல்யாணத்துக்கு நீங்க போகலைனாலும் அங்க கல்யாணம் நடக்கும். நீங்க மாப்பிள்ளையா இருந்தா மட்டும்தான் நடக்காது. அப்ப கூட இன்னொருத்தன் வந்து கல்யாணம் தாலி கட்டு போயிடுவான். இன்னைக்கு அது நடக்குது. ஒரு திருவிழாவுக்கு நீங்க போகலைனாலும் திருவிழா நடக்கும். ஆனா ஒரு சில இடங்கள்ல நம்ம போனாதான் நம்ம வேலை நடக்கும். இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போனுங்க. அதுக்காக யாரும் எந்த கல்யாணத்துக்கும் போகாதீங்க, எந்த சாவுக்கும் போகாதீங்க, எந்த இதுக்கும் போகாதீங்கன்னு சொல்லல. காரணத்தை அதுக்கான அதையே காரணமா சொல்லாதீங்கன்னு சொல்ல வரேன். நம்ம குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம தான் ஆஸ்பத்திரி கூட்டு போகணும், வேற யாரும் கூட்டு போக மாட்டாங்க. அந்த இடத்துல நம்ம குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கு. அதே சமயத்துல வெஸ்டீஜ்ன்ற ஃபேமிலிக்கு நம்ம நிறைய பேர் நம்ம வந்து வா நண்பா, வெஸ்டீஜ்ன்ற ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்கு, இதுல நீயும் ஜெயிக்கலாம் நானும் ஜெயிக்கலாம் வா அப்படின்னு கூப்பிட்டோம் இல்லையா? அப்போ அந்த ஆமாங்க நேரத்துல சார். அந்த அந்த வாக்குறுதியை நம்ம தானே காப்பாற்றணும். அப்ப அதுக்கு நம்மள தானே நம்ம தயார்படுத்தணும். யாரோ ஒருத்தர் எங்க இருந்தோ வரலங்க, நம்ம கூப்பிட்டு தான் வந்தாரு. அதுவும் இது வந்து கடவுளால் இணைக்கப்பட்ட இணைப்பு. யார் 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 டீம்ல இருக்கணும், யார் 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 கூட இருக்கணும் அப்படின்றது கடவுளுடைய இணைப்பு. ஆசான்ஜி ரொம்ப அழகா சொன்னாரு. நீ எதுவுமே இல்லாம வெறுங்கையா இருக்கும்போது உன்னை நம்பி ஒருத்தி வந்தால. ஆனா இன்றைக்கு காரு, பணம், புகழ் எல்லாம் வந்த பிறகு நீ என்னொன்னு போறனா எப்படி அர்த்தம் அது? அப்ப அன்னைக்கு ஒண்ணு இல்லாம நேரத்துல வந்தவ தான் நீ மதிக்கணும். இன்னைக்கு அவங்களுக்கு தானே நீ பாராட்டு கொடுக்கணும், அவங்கள தானே பாராட்டணும், அவங்கள தானே நல்லா கவனிக்கணும். அதே மாதிரிதான் வெஸ்டீஜ்ன்ற வியாபார வாய்ப்பையும் ஒருத்தர் நமக்கு கொடுத்தாங்க, நம்ம ஒண்ணு இல்லாத நேரத்துல. ஆனா நம்ம என்ன பண்றோம், ஒரு பிரான்ச் டைரக்டர் முடிச்ச உடனே அவங்கள மதிக்கிறது இல்ல, அவங்கள சட்டையே பண்றது இல்ல. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படி சொல்லிட்டு போனவங்க எல்லாம் நிறைய பேரை காணும். என்னுடைய 13 வருட அனுபவத்துல நான் நிறைய பேரை பார்த்துட்டேன், காணும். உண்மைதான் சார். அது என்னங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. அதாவது அப்ளைன் என்றைக்குமே அப்பா அம்மா மாதிரி தாங்க. அப்பா அம்மா கூட இருக்கிற பிள்ளைங்க என்றைக்குமே நல்லா இருக்கும். அப்பா அம்மா அட்வைஸ் கேட்கிற பிள்ளைங்க என்றைக்குமே நல்லா இருக்கும். அப்பா அம்மாவை உதாசீனப்படுத்தினவங்க, அப்பா அம்மாவை கவனிக்காதவங்க நல்லா இருந்ததா சரித்திரமும் கிடையாது, ஊழலும் கிடையாது. கரெக்டா? ஒரு நல்ல வார்த்தை எனக்கு தெரிஞ்சது, நல்ல வார்த்தைன்னு தெரிஞ்சது, அதனால இதை கொடுத்தேன் உங்களுக்கு. A true leader does not create separation. A true leader brings people together. உண்மையான தலைவன் எப்பவுமே மக்களை ஒன்று சேர்ப்பான். எல்லாரும் ஒன்னா இருக்கணும், எல்லாரும் ஒன்னா இருந்தா ஜெயிக்க முடியும். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கினில் அனைவருக்கும் தாழ்வு. நாளைக்கு நியூ இயர். நாளைக்கு நம்ம ஈவினிங் 7 மணிக்கு புத்தாண்ட ஜூம்ல மேடம் தலைமையில் சிறப்பிக்கிறோம். ஸோ புத்தாண்டு நம்ம எப்படி இந்த 2025 நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம், இந்த 2025 நம்ம என்னென்ன செய்ய போகிறோம் அப்படின்றத மேடம் நாளைக்கு சொல்ல போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமை, அதாவது 4ஆம் தேதி சனிக்கிழமை ஒரு ஃபுல் டே ட்ரைனிங் சென்னை நுங்கம்பாக்கம் ஆஃபீஸில் நம்ம டீமுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். ஸோ எல்லாரும் வாங்க. அதுக்கான எல்லா அறிவிப்புகளும் நாளைக்கு மேடம் சொல்லுவாங்க. இருந்தாலும் உங்களுக்கு அதை ஒரு இன்ஃபார்ம் பண்ணுறேன். வெளியூரில் மக்கள் நீங்கள் புத்தாண்டு தினத்தை சிறப்பாக கொண்டாடுறதுக்கும் நாளைக்கு கொண்டாடுங்க. நாளைக்கு ஈவினிங் 7 மணிக்கு ஜூமில் நம்ம மீட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாத 4ஆம் தேதி நம்ம எல்லாருமே நேரில் சந்திப்போம்.
புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறுவோம். புத்தாண்டுல ஒரு புது ட்ரைனிங்கோட மேடம் ஒரு அற்புதமான விஷயத்தை ரெடி பண்ணியிருக்கிறாங்க. எல்லாரையும் சந்திக்க காத்துட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த ஒசூர் பகுதியில் இருக்கவங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ். நாளைக்கு அங்க புது டிஎல்சிபி ஓபன் ஆகுது. ஸோ அந்த ஸ்டேஷன் போகிற ரோட்டில் அந்த ஆர்சி சர்ச் ஒன்று இருக்குது. சேக்ரட் ஹார்ட் சர்ச்சுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில். அங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியும். அது கொஞ்சம் அந்த வெளியே உள்ள அந்த ரோட்டு அந்த ரவுண்டானா பக்கத்துலேயே இருக்குது, ராயக்கோட்டை பைபாஸ் பக்கத்துலேயே. ஸோ எல்லாருமே அதை சரியாக பயன்படுத்திக்கலாம். நாளைக்கு காலையில் 10:30 மணிக்கு அங்கே ஓப்பனிங். எனக்கு இன்விடேஷன் அனுப்பியிருக்கிறாரு அதனுடைய மிஸ்டர் என்ஆர் ரவிக்குமார் சார். ஸோ எல்லாரும் யார் யாருக்கு அங்கே வாய்ப்பு இருக்கோ கலந்துக்குங்க. அந்த டிஎல்சிபியை முழுசாக யூஸ் பண்ணிங்க. என்ன ரெகுலராக அங்கே சிஎன்டி நடக்கும். அவர் சார் வந்து என்ஆர் ரவிக்குமார் யூனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர். அதாவது எனக்கெல்லாம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் ஜாயின் பண்ணவர். ஸோ ஆத்தூர்லேருந்து ஒரு அற்புதமான இது, அதாவது ஆர்எஸ் ராஜன் சாருக்கு முன்னாடியே அவர் ஜாயின் பண்ணவர். அவருடைய அப்ளைன் வந்து குறிச்சரண் சிங் சார் ஃப்ரம் பஞ்சாப். ஸோ அதையும் எல்லாரும் பயன்படுத்துங்க. ஏன்னா அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு அங்கே நிறைய பேருக்கு டீம் இருக்கும். அந்த டீமெல்லாம் நீங்கள் ஏற்கனவே பொருள் எங்கே வாங்குறதுன்னு கொஞ்சம் கலக்கத்தில் இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த டிஎல்சிபியை சொல்லலாம். ஓகே, எல்லா குரூப்லேயும் நான் இதை இன்விடேஷன் போட்டிருக்கேன். நீங்கள் அட்ரஸ் எடுத்துக்கலாம் அதுலேருந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிடைச்ச விஷயங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கரெக்டா? எஸ் சார். குட் மார்னிங் கிரி சார், சொல்லுங்க. டேவிட் கிரிபாபு. குட் மார்னிங் சார். அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் சார். சேம் டு யூ. தேங்க்யூ. லாஸ்ட்டில் முடிக்கும் போது எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்லலாம்னு நினச்சேன். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இப்போ ஃபீட்பேக் பேசலாமா லோகநாதன் சார்? சார் ஃபீட்பேக்ண்ணா சார் கொஞ்சம் லாஸ்ட்டாக தான் சார் வந்தேன். நீங்கள் பேசுனீங்களா, அப்போ தான் வந்தேன். ஏன் அவ்வளவு லேட்டு? சார் தூங்கிட்டு சார். சரி, நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணிட்டீங்க. தட்ஸ் ஆல். நைட்டு லேட் ஆச்சு சார், அதனால சார் நைட்டு லேட் ஆயிடுச்சு, அதனால சரி. ஐயா, நான் நைட்டு மெசேஜ் போட்டதே 12:45. இது 11:45 11:50 தான் நான் மெசேஜ் போட்டேன். நான் படுக்கும்போது மணி 12:30 ஆயிடுச்சு. லேட் ஆயிடுச்சுன்றது காரணம் கிடையாது. காலையில் முழிக்கணுன்றது மட்டும்தான் நம்ம நோக்கம். ஆமாம் சார். காரணங்களை தயவு செய்து இந்த வருஷத்தோட விட்டுருங்க. சரிங்க சார். நாம நிறைய விஷயங்கள்ல ஜெயிக்காததுக்கும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சிக்காததுக்கும் ஒரே காரணம் நாம சொல்ற காரணம் தான். இன்னைக்கு நிறைய பேர் வெஸ்டீஜ்ல ஜெயிக்காததுக்கு ஒரே காரணம் நான் சொல்லுவேன், நம்ம சொல்ற காரணம் தான். கத்துக்குங்க. சரி சார், நான் கத்துக்கிறேன் சார். எப்போ கத்துக்கிறேன் சார்? 3 மாசம் கழிச்சு சொல்லுங்க. அப்பவும் அதை கத்துக்கிறேன் சார். சார் நான் கத்துக்கிட்டு தான் இருக்கேன், ஆனாலும் நீங்க தான் வந்து பிரசன்டேஷன் கொடுக்கணும். இது நிறைய பேர் அவங்க அப்ளைன்ட்டு சொல்லக்கூடிய வார்த்தைகள். அவங்க அப்ளைன் மட்டும் என்ன வானத்துல இருந்து நேரடியாக குதிச்சாரா? எஸ்டிஜில உங்களை மாதிரி சாதாரண ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா ஜாயின் பண்ணி பொருட்களை யூஸ் பண்ணி நடக்கக்கூடிய ட்ரைனிங் மீட்டிங் எல்லாத்துலயும் உட்கார்ந்து தானே செதுக்கிக்கிட்டாரு. அதனாலதான் இன்னைக்கு வந்து அவரு ஒரு பிரசண்டரா, ஒரு லீடரா, ஒரு ட்ரெயினரா மாறி இருக்காங்க. அது விக்டோரியா மேடமா இருந்தாலும் சரி, இல்ல நானா இருந்தாலும் சரி, இல்ல உங்க அப்ளைன் யாரா இருந்தாலும் சரி, எல்லாரும் யாருமே எந்த யூனிவர்சிட்டிலையுமே படிக்கல. இப்போ நாளைக்கு 1ஆம் தேதி ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும், மக்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லணும் அப்படின்ட்டு முடிவு பண்றோம். டாப் லீடர்ஸ் முடிவு பண்றோம். மேடம் நாளைக்கு 7 மணிக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. நியூ இயர் எல்லாரையும் மீட் பண்றோம். ஏன் 7 மணிக்கு அப்படின்னா, எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணி ஒருத்தர் பார்த்து நாளைக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களையும் பகிரலாம். அதோட புத்தாண்டு செய்தியாகவும் நிறைய விஷயங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது 4ஆம் தேதி உடனே ஒரு ட்ரைனிங் வைக்கிறாங்க, ஒரு ஃபுல் டே ட்ரைனிங். எதுக்காகனா எல்லாரும் நேரில் சந்திக்கலாம். அடுத்தது 18, 19 ராஜன் சார் ஒரு பூட் கேம்ப் வச்சிருக்காங்க. அதுக்கும் நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதுக்கும் எல்லாருமே உடனே உங்களுடைய பதிவு பண்ணுங்க. நான் பதிவு பண்ணிட்டேன்.
சார் நுங்கம்பாக்கத்தில் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணிக்கு சார் ட்ரைனிங்கு காலையிலேயே? நுங்கம்பாக்கம் காலைல 10 மணில இருந்து ஈவினிங், அதாவது 10:30 மணில இருந்து ஈவினிங் 5:30 மணி வரைக்கும். ஆமாம் சார், ஃப்ரீ ட்ரைனிங் தான் சார், ஃப்ரீ ட்ரைனிங்களா? என்னங்க, ஃப்ரீ ட்ரைனிங் தானே சார், ஃப்ரீ தானே சார் அது? ஃபீஸ் எதுவும் கிடையாதுங்க. அவங்கவுங்க சரிங்க லஞ்ச் அவங்கவுங்க எட்டு வந்துடலாம், இல்லை பக்கத்தில் போய் ம் சாப்பிட்டு வந்துடலாம். சரிங்க சார். ஃபீஸ் எதுவும் கிடையாது. சரிங்க சார். ஸோ வந்து அட்டன் பண்ண வேண்டியது, நாலேஜ் எடுத்துக்க வேண்டியது, அவங்கவுங்க வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்து வந்துடலாம், நோ ப்ராப்ளம். சரிங்க சார். அதுக்கு சில பிளான்லாம் மேடம் நாளைக்கு சொல்லுவாங்க. அது தொடர்ந்து உங்கள் லீடர்ஸ் வந்து அதை பற்றி சொல்லுவாங்க. ஏன்னா 3ஆம் தேதி மேக்ஸிமம் அதுக்கான ஒரு சின்ன டிஸ்கஷன் இருக்கும். இல்லை 1ஆம் தேதியே நாளைக்கு மீட்டிங்லேயே இந்த மேடம் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவாங்க. அதுக்கு தெளிவாக உங்களுக்கு செய்திகள் வந்துடும். ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கிங்க. உங்களை நீங்கள் ஒரு லீடராக, ஒரு வெற்றியாளராக, ஒரு சாதனையாளராக மாற்றணும் அப்படின்னா யார் மாறணும்? உங்களுக்குள்ள யார் இருக்கா? எங்களுக்குள்ள நாங்க தான் இருக்கோம் சார். உங்களுக்குள்ள கடவுள் இருக்காருங்க. இவ்வளவு நேரமும் ட்ரைனிங் அதான். உங்களுக்குள்ள இருக்கிற கடவுளே நாங்க தான் சார். நீங்களே கடவுள். கடவுள் நமக்குள்ள இருக்காரு, நம்ம கூட இருந்து செயல்படுறாரு அப்படின்ற நம்பிக்கை வந்துச்சுன்னா நம்ம வேற யாரையும் நம்ப வேண்டியது இல்லை. ஆமாங்க சார். ஆனா அதுக்காக யாரையும் மதிக்க கூடாதுன்னு சொல்லல. இல்ல, எல்லாரையும் மதிக்கணும் தான் சார். எல்லாரையும் மதிக்கணும். அதுக்குதான் ஒரு நல்ல வேர்டு சொன்னார் சார் அவரு. அதாவது இறைவன் இலவசம், எல்லாமே உன் கைவசம் அப்படின்ற வார்த்தை வந்து தெளிவாக சொன்னாரு. இறைவன் இலவசம், இறைவன் இலவசம், எல்லாமே ஒன்று வசம் தெளிவா சொன்னாரு. அதாவது இறைவன் நம்ம கூட இருக்கிறார் அப்படின்ற நம்பிக்கை வந்துருச்சுனாலே எல்லாமே நம்ம கூட வந்துடும். அந்த தைரியம், தன்னம்பிக்கை எல்லாமே வந்துடும். அதாவது இன்றைக்கு காட்டுக்கு போறவங்க கையில ஒரு கம்பு வச்சிருந்தா தைரியமா போவாங்க. எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்கு? அந்த கம்பு இல்லாம போறவங்களுக்கு அந்த பயம் இருக்கும். இதுவே இன்னும் ஒரு சிலர் கையில வேற ஏதாவது ஆயுதங்கள் கொண்டு போனா ரொம்ப தைரியமா போவாங்க. கரெக்டா? எஸ் சார், எஸ் சார். கம்பு இருந்தா ஒரு தெம்பு வேற சார், தைரியம் வேற சார். இல்ல, அதுதான் நமக்கு. அப்போ நம்ம வந்து எது வந்தாலும் நம்ம அதை எதிர்கொள்ளலாம்ன்ற தைரியம் இருக்கும். கண்டிப்பாக. மலை ஏறும்போது பெரும்பாலும் காட்டு வழியில போகும்போது கோல் வச்சுப்பாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப இறைவனே நம்ம கூட இருக்காருன்னா நமக்கு எவ்வளவு தைரியமும் தெம்பு இருக்கணும். கண்டிப்பா சார். அதைத்தான் ஆசான்ஜி திரும்ப திரும்ப சொல்லி புரிய வைக்கிறார். அது பாண்டியன் சாருக்கு இன்னும் புரியவே இல்லைன்னு நினைக்கிறேன். அதனாலதான் பாண்டியன் சார் இன்னும் பேசாம இருக்காரு. பாண்டியன் சார், பழனிவேல் சார்லாம் இன்றைக்கு அமைதியா இருக்க காரணம் இந்த வருஷம் முடியுதுன்ற சோகமா, இல்ல அடுத்த வருஷத்துல என்ன செய்யலான்ற சிந்தனையா? குட் மார்னிங் சார். சார் குட் மார்னிங். குட் மார்னிங். தேங்க்யூ சார். வாய்ஸ் சரியில்லை சார், அதெல்லாம் பேசி இப்ப தொண்டை கட்டி வச்சு கறக்காருன்னு பேசுறதெல்லாம் சூப்பரா இருக்கு. அடுத்த வருஷத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற எல்லா நுழைவுகள் எல்லாம் மைண்ட்ல ஏத்திட்டேங்க. நாலாம் தேதி சென்னை வரீங்களா? சென்னை வந்துதா சார். அந்த சொல்றாங்களே அந்த மாதிரி அந்த தண்ணி குடிச்சு மாட்டிடுச்சு, வாய்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு சார். ஒரே ஒரு நாள் சென்னையில இருந்து தண்ணி குடிச்சு இப்படி ஆயிடுச்சுன்னா சென்னை தண்ணி குடிச்சா வாழ்வோம் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? திருப்பூரை விட்டு வெளியே வராம வாழ்ந்துட்டீங்க. நாங்க அப்படி இல்ல. நாங்க இன்னைக்கு வந்து குடிக்காத தண்ணியே இல்ல. இன்னைக்கு தமிழ்நாட்டுல எல்லா ஊர் தண்ணிலையும் குளிச்சிருக்கேன், குடிச்சிருக்கேன், எல்லா தண்ணியும் குடிச்சிருக்கேன். அப்போ உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்ற பயம் உங்களுக்குள்ள இருந்திருக்கு, அதான் ஆயிடுச்சு. எந்த ஒரு தண்ணி இருந்தாலும் சிஎம்டி இருந்தா பிரச்சனையே இல்லை சார். அது இப்ப நமக்கு கைவசம் இருக்கு சார். பாத்தீங்களா, உங்க அப்ளைன் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. சிஎம்டிய பாக்கெட்ல வச்சீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நீங்க சிஎம் மாதிரி சுத்தி வரலாம். கண்டிப்பா சார். சிஎம்டிய நம்பாதனாலதான் தொண்டை கட்டிச்சுன்ற பயம் உங்களுக்குள்ள இருக்கு.
சூப்பர் சார். ஜெகதீஷ் சார் திருப்பூர் வரும்போது சிஎம்டி யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ கூட அதனோட இது தெரியல. ஆனா வந்து சென்னைக்கு வந்து அதை யூஸ் பண்ணாம நான் பெருந்தானே யூஸ் பண்ணனாலதான் மாட்டுச்சு. இனிமே யூஸ் பண்றேன் சார். யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். சென்னைக்கு வரேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சென்னைக்கு போனாலும் சரி, காஷ்மீர் போனாலும் சரி, எங்க வேணா சிஎம்டி போலாம். கூட இருந்தா உங்களுக்கு கவலையே இல்லை. கண்டிப்பா சார். ஓகே, கிரேட். தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ சார். பாண்டியன் சார், சென்னை வரீங்களா 4ஆம் தேதி? சார் கண்டிப்பா வரேன் சார். என்னங்க? வரேன் சார் கண்டிப்பா வரேன் சார். வரேன் சார். அதாவது தேங்க்யூ ஸ்டேஜ்ல சார். நிறைய நேர்ல வரேன் சார். சாதிக்கணும்னு வரேன் சார். நினைக்கிறவங்க வருவாங்க. அதுவும் இளைஞர்கள் இன்னும் வேகமா வருவாங்க. அதனாலதான் கேட்டேன். சரி சார், வரேன் சார். ஓகே, கிரேட், சூப்பர். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. மனமகிழ்வும் நல்வாழ்வும் பெருஞ்சிறப்பும் நீளாயுளும் தங்களுக்கும் தங்கள் உற்றார் உறவினர் அனைவருக்கும் வழங்கி திருவருள் செய்ய இறைவனை வேண்டுகிறேன். 2025 எல்லாத்துக்குமே ஒரு சிறப்பான ஆண்டாக அமையட்டும். வாழ்த்துக்கள். மீண்டும் நாளைக்கு மார்னிங் செஷன் இல்லை, நாளைக்கு ஈவினிங் 7 மணிக்கு எல்லாரும் சந்திப்போம். ஓகே ஓகே Thank you, சார். தேங்க்யூ சார். Thank you, sir. நைஸ். Advance wish you happy new year, sir. எல்லாருக்கும் அட்வான்ஸ் தேங்க்யூ ஹாப்பி சார். நியூ இயர் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அட்வான்ஸ் சார் ஹாப்பி நியூ இயர் சார். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ சார். தேங்க்யூ. எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் சார். விஷ் யூ தி சேம் மேடம். சார் எல்லாரும் சிறப்பா செயல்படுங்க. எஸ் சார். நானும் நிறைய வாழ்த்துக்கள் நாளைக்கு கிடைக்கும், இன்றைக்கு கிடைக்கும். ஆனா நம்ம சார். தலைமுறை நம்மளை வாழ்த்தணும். அதுக்கான தலைமுறை வருமானத்தை தரக்கூடிய வாய்ப்பு தான் வெஸ்டேஜ். எஸ் சார். இது நானும் எனக்கு கடவுளா கொடுத்தத நான் ரொம்ப நம்பிக்கையோட லவ் பண்ணி போறேன் சார். முன்னுக்கு கிரேட் கிரேட், சூப்பர். சாந்தி சார், டிஆர்டபிள்யூ காலேஜ் கூடூர் சார். அப்புறம் நாளைக்கு ஜனவரிக்கு அப்புறம் காலேஜுக்கு போகணும் சார் நானும். பரவாயில்ல மேடம். அதாவது நீங்க காலேஜில் என்ன இப்போ லெக்சரரா? ஆமா சார். வெரி குட். ஒரு நான் காலேஜ் தெலுங்கு லெக்சரரா பேசுறேன் இருந்து சார். இவ்வளவு தூரம் நீங்க சிறப்பா வெஸ்டீஜில் பயணம் பண்றது எங்களுக்கெல்லாம் பெருமையா இருக்கு. நிறைய விஷயங்கள் நீங்க நிறைய சாதனைகள் பண்ணிட்டே இருக்கீங்க. எஸ் சார். நாயுடுபேட்டை தானே மேடம்? சார் கூடூர் சார். கூடூரா? ஆமா. கூடூர். ஆமா சார். ஓகே, ஆமா சார். ஃபைன். கூடூர்ல இருந்து டெய்லி மார்னிங் செஷன்ல கலந்துக்கிறீங்க. இன்னும் நிறைய மீட்டிங்ஸ், ட்ரைனிங்ஸ் எல்லாமே கலந்துக்கிறீங்க. நெல்லூர்ல நடந்தாலும் சரி, விஜயவாடாவில் நடந்தாலும் சரி, எஸ் சார். எல்லாத்துலயும் கலந்துக்கிறீங்க. திருப்பதியில நடந்தாலும் வர்றீங்க. ஸோ சார். மேடம் உங்களை பற்றி ரொம்ப பெருமையா நானும் பேசிட்டு இருக்காங்க. இன்னும் சிறப்பான வளர்ச்சியும் வெற்றியும் 2025ல உங்களுக்கு கிடைக்கணும்னு நானும் இறைவனை வேண்டிக்கிறேன். வாழ்த்துக்கள். எஸ் சார். தேங்க்யூ சார். நான் அப்புறம் பேசுறேன் சார். இப்போ டைம் இல்லை உங்களுக்கு. நான் கொஞ்சம் கேட்கணும் சார் ஆக்சுவலா. அதுக்காக மேடம்க்கு டைம் இருக்காது, அதனால பேச முடியல. பிளஸ் என்னன்னா எனக்கு இங்க எல்லாம் தெலுங்குக்காரங்க சார். அதனால நான் தெலுங்கு ஜூம் இது பண்ணிட்டு அவங்க கிளிப்பிங் அவங்களுக்கு போடுறேன் சார். நானும் ஓகே ஓகே, ஃபைன். புரிய வைக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் தான் நம்ம ஜூமுக்கு நான் வரேன். இப்போ நான் உடனே எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிடுறேன் சார். தமிழ்து கூட காலைல 5 to ரெக்கார்ட் 6 பண்ணிட்டு தெலுங்குல ஜூம் பண்றீங்களா? நான் பண்ணல சார். வேற ஒருத்தங்களது நானு காப்பி பண்ணிட்டு அவங்களுக்கு போடுறேன், என்னோட ஃபைன் லீடர்ஸ்க்கு. ஃபைன், கிரேட், சூப்பர் மேடம், கிரேட். அவங்க அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க சார். அதனால நான் இந்த மாதிரி பண்றேன். சரி சரி, அவங்களுக்கு பாஷை புரியலன்னு வராம இருப்பாங்க. ஆமா. இதுக்கு இல்ல சார். தெலுங்குக்கு கூட நான் அவங்களுக்கு வச்சேன். அவங்க மார்னிங் ஒர்க் செஞ்சுட்டே கேட்கலாம்ல, அது கூட வரமாட்டேங்கிறாங்க. அதனால நானே ரெக்கார்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு போடுறேன். ஓகே ஓகே, ஃபைன். அங்கே லைவ் இருக்கும்ல சார். ஜஸ்ட் நம்ம யூடியூப்ல கேக்குறதுக்கும் இங்க லைவ். இப்போ நீங்க என்ன எப்படி எல்லாம் சொன்னீங்க பாருங்க சார். இதுதான் கரெக்டா நமக்கு ட்ரைனிங் ஆகும் நல்லா. அதுதான் சார். ஓகே, தேங்க்யூ மேடம், தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். சந்தோஷமா உற்சாகமா கொண்டாடுங்க. வருஷத்தை தொடங்குவோம்.
நல்லபடியா. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு ஃபாஸ்டா போகுதுன்றது உங்களுக்கு தேங்க்யூ தெரியும். 2024 ஹாப்பி நியூ இயர் சொன்ன மாதிரி இருந்தது, முடிஞ்சிருச்சு இன்னைக்கு. ஸோ நாளைக்கு 2025. அதனால அடுத்தடுத்த ஆண்டுகள் சிறப்பு ஃபாஸ்டா வருது. நம்ம வாழ்க்கையில முன்னேற்றம் எந்த அளவுக்கு இருக்குதுன்றத நம்ம தான் அதை கம்பேர் பண்ணி பார்க்கணும். முன்னேறாததுக்கு காரணம் யார் அப்படின்றத இப்ப தெளிவா ஆசான்ஜி சொன்னாரு. யாருங்க? எல்லாருக்கும் ஒரே வாய்ப்பு தான், எல்லாருக்கும் ஒரே 24 மணி நேரம் தான், எல்லாருக்கும் வெஸ்டீஜ்ன்ற வாய்ப்பு ஒண்ணுதான், ப்ராடக்ட் ஒண்ணுதான், பிளான் ஒண்ணுதான். ஆனா சில பேர் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க, சில பேர் சம்பாதிக்கல. அதுக்கு காரணம் யாரு? ஹலோ, நம்ம தான் சார். நம்ம இல்ல, நம்ம இல்ல, நானு நானு சாரி சாரி ஆ, சார் நானு நான். நம்ம தான் சார் எல்லாத்தையும் நான் சேர்க்காதீங்க. நான் ஆமா சாரி நான் ஜெயிச்சதுக்கு காரணம் நான் தான், நான் ஜெயிக்காததுக்கு காரணமும் நான் தான். ஆமா ஆமா வந்து ஒரு ஃப்ளோல வந்துருச்சு சார் சாரி ஆ, நம்ம சார் ஜெயிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு காரணம் நம்ம தான். எல்லா ட்ரைனிங் மீட்டிங் அட்டன் பண்றோம், வெஸ்டேஜுக்காக டெய்லி டைம் கொடுக்குறோம், டெய்லி பிரசன்டேஷன் போறோம், டெய்லி நம்ம டீமுக்காக நம்ம எஃபோர்ட் எடுத்து பண்றோம். அப்போ நம்ம வெற்றி அடைய காரணம் நம்ம தான், நான் தான். நம்ம வெற்றி அடையாததுக்கு காரணமும் நான் தான். அப்போ இந்த 24ல எல்லாத்தையும் விட்டுட்டு 25ல 24ல பண்ண தவறுகளை 25க்கு கொண்டு போக வேண்டாம். ஒரு புதிய மனிதனாய் புதிய அவதாரம் எடுப்போம், மிகப்பெரிய வெற்றி பெறுவோம். இன்னும் நம்ம வந்து அதுக்காக தான் இன்றைக்கு இந்த மார்னிங் செஷன்ல இந்த செய்தியை உங்களுக்கு கொடுத்தேன். நாம செய்யணும், நான் செய்யணும், நான் என் டீமை பார்க்கணும். ஒரு நல்ல லீடரா எல்லாத்தையும் சேர்த்து ஒருங்கிணைச்சு ஒரு டீமை உருவாக்கி நம்ம செய்வோம். ஓகே, எல்லாரும் நாளைக்கு காலையில எல்லாருமே பண்ணுங்க. உங்களை யாரு ஸ்பான்சர் பண்ணாங்களோ அவங்களுக்கு முதல்ல வாழ்த்தும் நன்றியும் சொல்லுங்க. உங்களை யாரு ஸ்பான்சர் பண்ணாங்களோ அவங்க இப்ப வெஸ்டேஜ் பண்ணலாம், பண்ணாம இருக்கலாம், அவங்களுக்கு நன்றி சொல்லுங்க, அவங்களுக்கு வாழ்த்து சொல்லுங்க. நல்ல ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க, நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க. எனக்கு வெஸ்டேஜ் வாய்ப்பை கொடுத்தவங்க இன்னைக்கு வெஸ்டேஜ்ல இல்லை. பட் நான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வருஷமும் அவங்களுக்கு வந்து நான் கிறிஸ்மஸுக்கு கொண்டு போய் கேக் கொடுத்து தேங்க்ஸ் சொல்லிட்டு வருவேன். ஏன்னா இந்த வாய்ப்பு அவங்க எனக்கு கொடுக்கல அப்படின்னா நான் ஒரு சாதாரண எம்ஆர்எஃப் தொழிலாளியாவே இருந்திருப்பேன். இன்னைக்கு வாய்ப்பை கொடுத்ததுனால இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, ஒரு சுதந்திரமான வாழ்க்கை, ஒரு நிம்மதியான வாழ்க்கை, ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அதுக்காக தினம் தினம் அவங்களுக்கு நன்றி சொல்றது இல்லாம அவங்கள நேரில் போய் சந்திச்சு நன்றி சொல்லுவேன். கரெக்டா? எஸ் சார். அதனால எல்லாருமே சிறப்பா நம்மளை வழி நடத்தக்கூடிய நம்ம அப்ளைனுக்கும் நம்ம நன்றி சொல்லணும். அதே சமயத்தில் நமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த ஸ்பான்சருக்கும் நன்றி சொல்லணும். ஸோ எல்லாருமே நாளைக்கு அதை பண்ணுங்க. நிச்சயமா நன்றி உணர்வோட இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். அதையும் நம்ம வளர்த்துக்குவோம். யாருக்கு இருக்கா இல்லையான்னு ஆராய்ச்சி பண்ண சொல்லல, நமக்கு இருக்கணும்ன்றத நான் சொல்றேன். சார் அவங்களுக்கு நன்றியே இல்லை சார் அப்படின்லாம் யாரும் தயவு செய்து சொல்லாதீங்க. அப்படி சொல்றதே நமக்கு பாவம், அப்படி சொல்றதே தப்பு. அதனால நம்ம நன்றியோட இருப்போம். யாரையும் குறைவா பேசாதீங்க, யாரையும் பின்னால பேசாதீங்க. உங்களுக்கு நல்ல நண்பர் அவர்கிட்ட நேரடியா சொல்லுங்க, நண்பா நீ பண்றது இது சரியில்லை, இது தவறு, இதை மாத்திக்கோ அப்படின்னு சொல்லுங்க, தப்பு கிடையாது. ஆனா பின்னால பேசாதீங்க, அவரை பற்றி ஊரெல்லாம் பேசாதீங்க. கரெக்டா? கரெக்ட் சார். ஸோ நல்ல விஷயங்களை நாளும் பகிர்வோம், நாமும் முன்னேறுவோம், மற்றவர்களையும் முன்னேற்றுவோம். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். எல்லாரையும் அடுத்த வருஷம் சந்திக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். விஷ் யூ தி சேம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். இன்னைக்கு முடிச்சிடும் சார் நான் பிரான்ச். வெரி குட் சூப்பர். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். 6 பாஸ்ட் ட்ராக் கொண்டு வரேன் சார். கிரேட் சூப்பர். வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ சார். கிரேட் சார். எனக்கு கூட சார் இன்னைக்கு பிரான்ஸ் முடிய போகுது சார். அப்படியா? வெரி குட். சரஸ்வதி மேடம், சாந்தி மேடம் 2 பேரும் இன்னைக்கு பிரான்ச் டைரக்டர் முடிக்கிறாங்க. எல்லாரும் அவங்களுக்கு வாழ்த்து சொல்லுங்க. வாழ்த்துக்கள். கிரேட். தேங்க்யூ.
தேங்க்யூ சோ மச். சாந்தி எனக்கு மேடம், சரஸ்வதி மேடம்க்கு கங்க்ராச்சுலேஷன், வாழ்த்துக்கள் மேடம். வெரி தேங்க்யூ தேங்க்யூ சார். ஹாப்பி நியூ இயர் சார். ஹாப்பி நியூ இயர் மேம். வாழ்த்துக்கள் மேம் 2 பேருக்கும். தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ விஷ் யூ ரெண்டு தட் பேருக்கும் சேம். வாழ்த்துக்கள். இது அதாவது நம்ம ரைஸ் பிரான் ஆயில வச்சு ஃபேஸ் வாஷ், நம்முடைய ஃபேர்னஸ் கிரீம் இதை வச்சு அழகான ஒரு பூவை உருவாக்கி இருக்கிறாங்க. அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். இந்த பூவை கொடுத்து உங்களை வாழ்த்துறோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். பிரான்ச் டைரக்டர் 2 பேரையுமே இந்த பூவை கொடுத்து வாழ்த்துறோம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். இதை கிரியேட் பண்ண ஜெகதீஷ் சாருக்கு ரொம்ப தேங்க்யூ சார். சூப்பர் சூப்பர் ஐடியா சார். தேங்க்யூ. அந்த ஆர்டர் அப்படி பண்ணியிருக்கிறார் சார். அவரு அழகா இருக்குது சார். ஓகே, தேங்க்யூ ஆல்.